நாங்கள் தமிழ்நாட்டை உருப்பிட வச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டால் உருப்பிடவே விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதிரில் இருக்கவங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இப்போ அவர் யாரை பற்றி பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பற்றியும் பாஜக கூட இருக்கிற கட்சிகளை பற்றியும் பேசியிருக்கார். எப்படின்னா, திமுக தமிழ்நாடு உருப்பிடுறதுக்காக டெவலப் ஆகிறதுக்காக நிறைய திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் இல்லை, அதை பின்னாடி இழுத்துடணும், எந்த வளர்ச்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காகவே வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாஜகவும் பாஜகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு இன்னைக்கு பயங்கரமாக பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா, இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல, மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அதுக்கடுத்ததா பட்ஜெட், மத்திய அரசுடைய பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, வழக்கமா இப்போ தேர்தல் வருது அப்படின்னா பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அந்த மாநிலத்துக்கு சிறப்பு திட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த பட்ஜெட்டில். அப்படி கூட தேர்தல் வருதுங்கிறதுக்காக கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் எதுவும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரில. 11 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணியே. எந்த சிறப்பு திட்டமும் இல்லாமல் நம்மளை வஞ்சிச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத பார்க்கும்போது தேர்தல் முடிவு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போல். தோற்று போகிற தேர்தலில் நம்ம எதுக்குடா திட்டத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எதுக்கு நம்ம செய்ய அப்படின்ற எண்ணத்தினால கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருக்கு. நாட்டிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நாம இந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாநிலத்தில் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள், மெட்ரோ ரயில்கள்னு ஏராளமா உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுது. ஆனா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. 11 ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான்.